அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரி வெல்கம் டு நாளை தினம். பிரவீன் பூர்வாத்தில் செகண்ட் பேப்பரில் வந்து தக்ஷினி காதாயங்களை வந்து எஸ்ஏ போட்டுட்ருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் எஸ்ஏ போட்டிருக்கேன், இப்போ வந்து செகண்ட் எஸ்ஏ பார்க்குறேன். அது ஹிந்தி சரவணா கைடில் பார்த்துட்ருக்கோம். சரவணா அதில் பேஜ் நம்பர் வந்து 453. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ நான் பார்க்குறோம். ஏற்கனவே வந்து டிப்னி போட்டுட்டேன், இப்போ ஃபுல்லாக கஹானி பார்க்குறோம். இதில் வந்து கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ரோமனில் கொடுப்பாங்க. 15 மார்க்ஸ் இதுக்கு 3 கொடுத்து 1 கேட்பாங்க. தோத்தா அவுர் மைனா. தோத்தா அப்படிங்கிறது ஒரு பசுமாடு குறித்து, மைனாங்கிறது ஒரு பசுமாடு. இப்போ பசுமாடுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். தோத்தான்றது ஒரு பசுமாடு, மைனாங்கிறது ஒரு பசுமாடு. இந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்குறோம். இது ஆத்தர் யார், இயற்றியவர் அப்படின்னா ஜமத்கினி சர்மா என்பவர் தான் இந்த கதை வந்து இயற்றியிருக்கிறார். கஹானிக்கார் பரிச்சயா. இந்த கதையோட வந்து அறிமுகம். தோத்தா அவுர் மைனா நாமக்கு கஹானி ஸ்ரீ ஜமத்கினி ஷர்மாக்கி கஹானியை. இந்த தோத்தா அவுர் மைனா என்ற இந்த பெயருள்ள இந்த கதை வந்து ஜமத்கினி சர்மா என்பவர் இந்த கதை வந்து ஏற்றிருக்கிறார். ஆப்பு தெலுங்குக்கு புத்தம் லேக்கக்கு பண்டித் அவர் கஹானிக்கார். இவர் வந்து தெலுங்கில் வந்து புத்தம் அப்படின்னா வந்து சிறந்த எழுத்தாளர் நம்ம சொல்கிறோம். ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்திருக்கார் இவர். யார் ஜமத்கினி சர்மா வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல வந்து தெலுங்குதில் இருக்கார், எழுத்தாளராக இருக்கார். அது மற்றும் வந்து ஒரு பண்டிதராகவும் இருக்கார், ஒரு அறிஞராகவும் இருக்கார். கஹானிக்கார் அப்படின்னா வந்து ஒரு கதை ஆசிரியராகவும் இருக்கிறார். ஆப்கி ரச்சனாவும் மே கதாத்மக்தா பாவுகதா அவர் மௌனோ மைஞானிக்கு தத்துவம் கா சித்திரன் படித்தேகி பத்தாகை. இவர் வந்து ஆப்கி ரச்சனாவும் இவர் வந்து படைப்பு அப்படின்னா ஒரு புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு இல்லை. அது மாதிரி ஒரு படைப்புகளை வந்து கலாத்மத்துவா அப்படின்னா வந்து ஒரு படைப்பு வந்து எப்படி இருக்குமா, கலைநயமாக இருக்குமா. அதே போல் மனிதனுடைய வந்து மனோதத்துவத்தை வந்து அவர் வந்து ஒரு மனிதன் எப்படி என்ன நினைக்கிறான் ஏது நினைக்கிறான்றது சயின்டிஃபிக்காக அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஏற்றக்கூடிய ஆற்றல் வந்து இவர்கிட்ட வந்து நிறையா இருந்துதான். மனிதனோட மனநிலை பற்றி நிறைய வந்து புத்தகங்கள் வந்து நிறைய ஏற்றிருக்கிறார். அதை வந்து என்ன பண்ணியிருக்கார், சித்திரன் படித்தேகை. அதை வந்து வர்ணித்து ஒரு மனிதர் படம் பிடிச்சி காட்டுற மாதிரியுமே இருக்குமா, அந்த மாதிரி வந்து ஒரு புத்தகத்தை படித்தா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. वे राजमुंद्री के गवर्नमेंट आर्ट्स कॉलेज में பிராத்தியவக்கு இவர் வந்து ராஜமுந்திரியில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஒரு பேராசிரியராக ஒரு ப்ரொஃபஸராக வந்து பணி செய்கிறார். இவர் गुत्ता நாராயண தாஸ் ने இஸ் கஹானிக்கா அனுவாதிக்கியா. இந்த தெலுங்கில் இருந்தது என்ன பண்ணார், இந்த குத்தா நாராயண் தாஸை வந்து இந்த கதை வந்து ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் பண்ணி இந்த கதை வந்து வெளியில் விட்டுருக்காரு. யார் விட்டது அப்படின்னா குத்தா நாராயணதாஸ். கஹானிக்கா சாராம்ச. இப்போ தான் நம்ம எஸ்ஏக்கு வந்து மெயின் இதுக்கு நம்ம வரோம். जगन्नाथ गायों और बैलों का देखभाल में यादव राज को भी மாற்றிட்டு சக்தா தா. இந்த ஜெகநாத் வந்து காயம் அப்படின்னா பசுமாடுகள்னு அர்த்தம், பன்மையில் கொடுத்துருக்காங்க. பசுமாடுகளையும் பைலம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து காளை மாடுகளையும் ஆடு மாடு இந்த நிறைய மாடுகளை வந்து என்ன பண்ணுவார் அவர், அந்த தேக்குபால் அப்படின்னா பராமரிப்பாராம். இந்த மாதிரி அந்த மாட்டுக்கெல்லாம் பராமரிச்சுட்டு அதில் வந்து யாதவ ராஜ் அப்படின்னு வந்து கிருஷ்ணரை சொல்கிறார் கடவுளை. இந்த கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணராஜாவே என்ன பண்ணுறாரு, மிஞ்சும் அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மாத்திரம் மிஞ்சுற அளவுக்கு வந்து அதோட உயர்ந்த இடத்துல வந்து இவர் இருந்தாராம். கிருஷ்ணரையே வந்து மிஞ்சுற அளவுக்கு வந்து அந்த பராமரிக்கிறதுல வந்து ஒரு முதன்மையாக இருந்தாராம். யார், ஜெகநாத் என்பவர் கடவுளுக்கு ஈக்குவலாக இருந்தார். பக்கு காய் அவர் பைலோங்கு பியாரா நாம் ரக்தாத்தா. இவர் வந்து இந்த பசுக்களுக்கும் இந்த பைலோன்னா அந்த காளை மாடுகள் இருக்குல்ல, அந்த மாட்டுகளுக்கு வந்து பியாரா அப்படின்னா வந்து இவர் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணாராம், பேர் அவரே வைப்பாராம். ஒவ்வொரு மாட்டுக்கு பேர் வச்சு கூப்பிடுவாராம். உஷி நாம்சே உன்கா புக்கார்த்தா பீத்தா. அவர் அந்த இவர் என்ன பேர் வச்சாரோ அந்த பேர் வச்சு தான் என்ன பண்ணுவாராம், அளப்பாராம் அந்த மாட்டுங்களுக்கு. புக்கார்த்தா அப்படின்னா வந்து கூப்பிடுவாராம். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து தோத்தான்னா அந்த மாடு வந்து திரும்பி பார்க்குமா, மைனானா திரும்பி பார்க்குமா. அந்த அளவுக்கு வந்து இந்த மாடுங்கள் வந்து இவர் எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்குமா. அந்த மாதிரி வந்து அந்த மாட்டு மேலே அவ்வளோ அன்பாகவும் இருப்பாராம் அவர். அந்த பேர் வச்சு தான் கூப்பிடுவாராம் அந்த மாட்டுங்களை. ஒவ்வொரு மாடுங்களுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாராம். வக்கு ராமையாக்கா நவுக்கர்த்தா. இவர் வந்து ராமையாக்கிட்ட வந்து ஒரு வேலையாளர் வந்து வேலை செய்கிறாரு.
யார்? ஜெகநாத். இந்த ராமையாவுக்கு நௌக்கர் தான். ராமையா தான் அவருக்கு வந்து முதலாளியாக இருக்கிறார் ஜெகநாத்துக்கு. ஏக்கு ஷாம்கு சாரே ஜான்கர் தேக்னே கே பாத் கர் வாபஸா சக்கேத்தே. ஒரு நாள் வந்து ஷாம்குனா மாலையில் வந்து சாரே ஜான்கர் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சான். ஜான்கர் அப்படின்னா போன பசுமாடு, இந்த காளை மாடுங்க, என்னென்ன இது பண்ணாரோ எல்லா மாடுங்களும் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சான். நான் சர்னேக்கே அப்படின்னா மேய்ஞ்சிட்டு வந்த பிறகு கர் வாபஸா சக்கேத்தா எல்லாமே வந்து ஒரே வந்து எல்லாமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. மகர் ஆனால் தோத்தா ஒரு மைனா நாமக்கு தோ காயும் வாபஸ் நகி ஆகி உடனே ஆனால் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த தோத்தாவும் மைனாவும் அது வந்து வீட்டுக்கு வந்து வரவே இல்லையாம். அதான் நகி ஆகி ரெண்டுமே வந்து 2 பசுக்களும் வரல. தோனோகு காயன் கர்ப்பவதித்தி. அந்த 2 காயன்னா வந்து 2 பசுக்கள் என்ன வந்து கர்ப்பமாக இருந்துச்சான், அந்த மைனாவும் அந்த தோத்தாவும். जगन्नाथ रात को अंधेरे में तोता मैना को ढूंढने निकला। रामैया को माता में कहा कि मध्य जाओ. உடனே ஒரு இரவு அந்தேரே அப்படின்னா இருட்டுன்னு ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டு ஆகிடுச்சு. அந்தேரையுமே தோத்தா இருட்டு ஆக ஆக அந்த தோத்தாவும் வரலையா மைனாவும் வரலையா. உடனே நம்ம போய் தொலைவலான்னு சொல்லி டூண்டினேன்னா தொலைவுறது. நம்ம உடனே அவர் வெளியே தொலைவதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, அவர் வெளியில் போகிறாரு. அப்போ வந்து ராமையோட அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி ராமையாக்கி மாதா அப்படின்னா ராமையோட அம்மா, அவரோட முதலாளியோட அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி மத்து ஜாவோ நீ போவாத, மத்து ஜாவோனா நீ போவாத, அப்படியே ஆப்பு அது எப்போ அது கண்டிப்பாக அது வந்து வந்துடும், ஜாயேகி அது கண்டிப்பாக அது வந்துடும். மகர் ஆனால் ஜெகநாத் சே நகிமானா. ஆனால் ஜெகநாத் வந்து அந்த அம்மா சொல்கிறது அவர் கேட்கல. என்ன இருட்டாகிடுச்சு இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கல. அவர் கேட்காம கிளம்பிட்டார், அவர் பார்க்கறதுக்கு போயிட்டார். ஜெகநாத் கி பத்தினி ராமி கர்ப்பவதித்தி. அப்போ இந்த இடத்துல வந்து ஜெகநாத்தோட மனைவி வந்து பெயர் வந்து ராமி. அவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு கர்ப்பமாக இருக்காங்க. உஸ்கோ பிரசவ வேதனா ஹோனே லகி. அவங்களும் வந்து பிரசவ வழியால் தான் அவங்களும் இருக்காங்க. ஜெகநாத் உஷே रामैया की मांग की देख कर में छोड़कर தோத்தா ஒரு மைனா की டூண்டினே கயா. உடனே வந்து ராமையோட அம்மா வந்து சொன்னது வந்து சொல்லது கூட என்ன பண்ணலாம், போகாதன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இல்லை நான் போவேன்னு சொல்லிட்டு சோடுக்கர்னா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறாரு, தோத்தா மைனாவையும் தொலைவரத்துக்கு அவர் பார்க்க போயிடுறாரு. தோனும் காயே மில்கயி. உடனே வந்து அவர் பார்த்துட்றாரு அந்த மில்கயி, காயே மில்கயினா அந்த ரெண்டுமே பார்த்துட்றாரு, ரெண்டுத்தையும் பார்த்துட்றாரு. மைனா பிரசவ வேதனாசி தடுப்ப ரகித்தி. அப்போ வந்து மைனா வந்து பிரசவ வழியால் வந்து அது வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்துதான் அந்த மைனா. அந்த ஜெகநாத் ஏக்கு பத்தர் பர் பைட்டுக்கர் தேக்குத்தா ரகா. உடனே அந்த பெருசை வழியால் வந்து அந்த கன்றுக்குட்டி ஈண்டு எடுக்கிறதுக்கு வழி பிடிச்சிக்கிச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, அதை பார்த்தோன்னே ஜெகநாத் வந்து ஒரு பாறை மேலே போய் உக்காந்துக்கிறாரு. பத்தர் அப்படின்னா ஒரு பாறைன்னு அர்த்தம். ஏக் பத்துன்னு ஒரு பாறை மேலே போய் அவர் உக்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. தான் பைட்டுக்கர் திக்காத்தா ரகா. தோடி தூர் பாத். தோடி தூரம் கொஞ்ச நேரம் கழித்து பிறகு மைனானு ஏக்கு பச்சிடேக்கா ஜன்மதியா. கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆயிடுச்சு, அது ஒரு கண்ணுக்குட்டி வந்து ஈன்று எடுக்குது. அந்த மைனா வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டுருச்சு. ஜெகநாத் பச்சிடேக்கு கந்தா பர் டால்கர் சலியப்படா. உடனே அந்த கண்ணுக்குட்டி வந்து போட்ட உடனே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சந்தோஷமாக வந்து ஜெகநாத் வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து ஒரு கந்தோ அப்படின்னா துணின்னு அர்த்தம். அவர் துணியில் என்ன பண்ணார், துணியில் வந்து போற்றி அதை எடுத்துகிட்டு வராரு. டால்கர்னா கையில் எடுத்துகிட்டு அவர் வராரு. அதான் சல்படா. தோத்தா அவர் மைனாபி உஸ்கே பீச்சு சல்லே லகா. அது ஒன்று அந்த கண்ணுக்குட்டி வந்து இந்த மைனா வந்து என்னடா தன்னுடைய குழந்தைய வந்து குட்டி வந்து தெரியும் அவங்களுக்கு, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னாடியே ஓடி வராங்க. ஏன்னா மைனா கோசம் தான் அந்த தோத்தா வந்து அது கூட வந்து துணைக்கி இருந்தது. தோத்தா உடனே என்ன பண்ணுது, 2 பசுமாடுகளும் இவர் பின்னாடியே வந்து வர ஆரம்பிச்சு ஓடியே வருது பின்னாடியே. கர்மே ஜெகநாத்திக்கு பத்தினி பிரசவ வேதனா से தடப்பு ரஹித்தி. உடனே இங்கே வந்து ஜெகநாத்தோட மனைவிக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெருசவழி வந்து பெருசவழி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுச்சான். வகாங்கு அவுரத்தோங்கி
பீடித்தி உடனே பெருசு வழி வந்ததுனால அவர் அந்த குழந்தை குட்டியை தூக்கிட்டு வராரு. இங்கே வீட்டில் வந்து பார்த்தா எல்லா அவுரத்தம் அப்படின்னா பெண்கள் வந்து சுற்றி நிற்கிறாங்களா. பீடுனா கூட்டம்னு அர்த்தம். பெருசு வழி அந்த அம்மா கத்துற வந்து அக்கம் பக்கம் இருந்த பெண்கள்லாம் எல்லாம் ஓடி வந்துட்டாங்களாம். அந்த கூட்டமாக இருக்காங்களாம். பீடித்தி ராமினி ஏக் புத்திர கா ஜன்மதியா. உடனே ராமி என்ன பண்ணுறா, ஒரு மகனை வந்து அவள் பெற்றெடுக்கிறா. குழந்தை வந்து அவளும் பெற்றெடுக்கிறா. குழந்தை பெற்றுறா. ஜெகநாத் மைனாக்கு பாஸ் ஆயா. உடனே ஜெகநாத் வந்து மைனா பக்கத்தில் வந்து வராரு. பாஸ்னா பக்கத்தில், மைனா பக்கத்தில் வந்து ஜெகநாத் வராரு. மைனாக்கா ஹால் விகாடுகையா. அப்போ வந்து மைனாவுக்கு வந்து ஹால் அப்படின்னு நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்துதான். அந்த குட்டி போட்டோன்னு அது பின்னாடி ஓடி வந்துச்சு. இருந்தாலும் அது ரொம்ப மோசமான நிலைமை இருந்துச்சு அந்த மைனா. அதனால் பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. உஸ்கே முகுசே ஜாங்கே நில்கே அவரு வகு மர்கி. உடனே அது வாயிலிருந்து உஸ்கே முகுன்னு வந்து வாயின்னு அர்த்தம். அது வாயிலிருந்து என்ன பண்ணுச்சு, நுரை வர ஆரம்பிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல ஜாகே அப்படின்னா வந்து நுரைன்னு அர்த்தம். அந்த மைனா வாயில் வந்து அந்த பசுமாட்டு வாயிலேருந்து நுரை நிற்கலைன்னு வெளியில் வர ஆரம்பிச்சோன்னே அது என்ன ஆகிடுச்சு, இறந்துருது. எது, இந்த மைனான்ற பசுமாடு வந்து இறந்துருச்சு. மர்கி இதர் ஜான்கத்து ஜெகநாத் கி பத்தினி பி மர்கி. உடனே வந்து அங்கே வந்து அந்த மைனான்ற வந்து பசுமாடு இறந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தா ஜெகநாத்தோடைய மனைவி வந்து குழந்தை பெற்று எடுத்துகிட்டு அவளும் என்ன பண்ணிடுறா, இறந்துடுறா. மர்கி அங்கே மைனா இறந்த மாதிரி இங்கே வந்து அவரோட மனைவியும் இறந்துடுறாங்க. ஜெகநாத் தில்கோ பத்தர் பனாக்கர் சல் ஃபிர் ரகாத்தா. உடனே வந்து என்னடா நம்ம மைனாவும் இறந்துருச்சு, நம்ம மனைவி இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன் மனசு தில்கோ பத்தர் அப்படியே மனசு வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடுச்சான். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தானே, இது ஜீர்ணிக்க முடியாதுல்ல இந்த கஷ்டம். மனைவி இறந்துட்டாங்கன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது அங்கே பார்த்தா அந்த மாடுங்களையும் வந்து ரொம்ப வந்து உயிராக அவர்தையும் பார்த்துட்டு இருந்தான். பேருமே இறந்துட்டாங்களேன்ட்டு அவன் மனசு வந்து ரொம்ப வந்து கல்லாக்கிட்டான் பனாக்கர் சல்ஃபி ரகாத்தா. இருந்தாலும் அந்த கல்லாக்கிட்டு அவன் நடக்க ஆரம்பித்தான் ஜெகநாத். வகு அப்பனி பத்தினி அவரு மைனாக்கோ பாத்து கற்கே ரோ ரகாத்தா. உடனே தன்னுடைய மைனாவை பசுமாட்டையும் தன்னோட மனைவி நினச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ரோன்னு வந்து அழுகிறதுன்னு அர்த்தம். ரோ ரகாத்தா ஓன்னு என்ன பண்ணாமல் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன் இந்த மாதிரி எனக்கு யாதுன்னா நினைவுன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவங்க மனைவியும் அந்த மைனான்ற பசுமாட்டையும் நினச்சிட்டு பயங்கரமாக வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். ரோ ரகாத்தா ராமையா கி பத்தினி சீத்தம்மா ஜெகநாத் கே பச்சேஷு குணா கர்த்தித்தி. உடனே வந்து இந்த இடத்துல ராமையாவோட மனைவி பேர் வந்து சீத்தம்மா வந்து ஜெகநாத்தோட அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த பச்சைனா அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து வெறுப்பு காட்டுறாங்க. நீ பிறந்து தான் வந்து ராமி வந்து இறந்துட்டா, அவங்க அம்மா இறந்துட்டா, அதனால் வந்துட்டு அந்த குழந்தை பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து வெறுப்பாக வருது. யாருக்கே அந்த முதலாளி அம்மாவுக்கு. ராமையாவோட மனைவி பேர் வந்து சீத்தம்மாவுக்கு வந்து வெறுப்பு காட்டுறாங்க அந்த குழந்தை மேலே. இருந்தாலும் ராமையாக்கி மாதாக்கி பச்சேக்கா கியால் கர்த்திகி. இருந்தாலும் வந்து அந்த ராமையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வந்து கவனமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. கியால் கர்த்தி அந்த பிஞ்சு குழந்தை தானே அது. ஆனால் அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து கவனமாக வந்து பார்த்துக்கிட்டு வந்தாங்களாம், பராமரிச்சுட்டு பார்த்துக்கிட்டாங்களாம். சீத்தம்மா பி கர்ப்பவதி. அப்போ சீத்தம்மாவை என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல அவங்களும் வந்து கர்ப்பமாக இருந்தாங்க. உஷ்ணி தின் பாத்து ஏக்கு பச்சேக்கு ஜன்மதியா. அவங்க வந்து கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே தான் ராமியும் கர்ப்பமாக இருப்பாங்க. சீத்தம்மா நம்ம ஏற்கனவே வந்து டிப்னிலேருந்து நம்ம பார்த்தோம், நம்ம 2 பேருமே கர்ப்பமாக இருப்பாங்கன்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து 3 நாள் கழித்து என்ன ஆயிடுச்சு, இவங்களும் வந்து ஒரு குழந்தை வந்து பெற்றெடுக்கிறாங்க. யார், சீத்தம்மாவும். உசி சம்மிய தோத்தானே பி ஏக்கு பச்ரோக்கி ஜன்மதியா. உடனே வந்து அந்த நேரத்தில் வந்து உசி சம்மிய அந்த நேரத்தில் வந்து தோத்தாவும் கூட என்ன பண்ணித்தோம், தன்னுடைய அந்த குட்டி இருக்குல்ல தோத்தா, அது வந்து கண்ணுக்குட்டி வந்து போட ஆரம்பிச்சிச்சான். ஜன்மதியா அது வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து ஈன்றது. தோத்தாக்கா பச்சுடா உஸ்கா தூத்து பீனே லகா. உடனே வந்து தோத்தா வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்ணுச்சு, தூத்துன்னு வந்து பால் அர்த்தம். இப்போ பால் வந்து கொடுக்க ஆரம்பிக்குதான். உஸ்கே தான் அதோட
उसके दान मैना का बछड़ा भी दूध पीने लगा. உடனே வந்து அதுக்கு பால் கொடுத்துட்டு தோத்தா தன்னுடைய குட்டிக்கும் பால் கொடுத்துட்டு ரெண்டு மைனா கூட தானே இந்த தோத்தா இருந்தது வழி. அதை பார்த்துச்சில்ல அது. உடனே வந்து அந்த தோத்தா என்ன பண்ணிச்சான், மைனாவோட குட்டிக்கும் வந்து அந்த கண்ணு குட்டிக்கும் வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சான். இந்த பச்சிடா பி தூத்தி பீனா லகா, தான் குட்டியும் கொடுத்து மைனாவோட குட்டிக்கும் வந்து பால் கொடுத்தது. இந்த தோத்தா சுப்பு ரகி. உடனே வந்து அந்த மைனாவோட குட்டி வந்து அந்த இடத்துல வந்து இங்கே மைனான்னு கொடுத்துருக்காங்க, அந்த மைனா வராது, இந்த இடத்துல தோத்தா தான் வந்து பால் கொடுத்தது. அதை தான் இங்கே அடிச்சுட்டு நான் தோத்தான்னு எழுதியிருக்கேன். அப்போ வந்து அந்த மைனா குட்டி வந்து அந்த தோத்தாட்ட பால் குடிக்கவும் இது ரொம்ப அமைதியாக இருந்தோம், சுப்புன்னு அமைதியாக இருந்தது. யக்கு தேக்குக்கர் சீத்தம்மா காமன் பத்தல் கயா. இதை சீத்தம்மா பார்த்தோன்னா மனம் வந்து மாறிடுச்சான். ஏன்னா அந்த குழந்தை மேலே வந்து வெறுப்பு தானே காட்டிக்கிட்டு இருந்தா சீத்தம்மா. ஏன்னா பாப்பா தன்னை வந்து அப்போ தான் அவன் நினைக்கிறா, தோத்தா வந்து கண்ணுக்குட்டி போட்டோன்னா தாங்குட்டிக்கும் பால் கொடுக்குது, மைனாவோட குட்டிக்கும் பால் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவள் மனம் மாறிட்டு வக்கு ஜெகநாத்துக்கே பச்சேக்கா பி தூத்து பிலானே நகி. உடனே வந்து ஜெகநாத்தோட குழந்தைக்கு என்ன பண்ணுறா, தான் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு ஜெகநாத்தோட குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. யக்கு दृश्य देखकर जगन्नाथ उसके पैरों में गिरा और बोला कि मादा சீத்தம்மா தும் மேரி பி மாதாகோ. இதை வந்து திருஷ்ய அப்படின்னா வந்து பார்க்குற இந்த காட்சி வந்து பார்க்குறாரு. வக்கு திருஷ்ய அப்படின்னா இந்த காட்சி வந்து பார்த்துட்டு தான் குழந்தைக்கு வந்து சீத்தம்மா வந்து பால் கொடுக்கறது வந்து ஜெகநாத் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, உஸ்கே அவங்க காலில் வந்து உடனே விழுந்துடுறாரு. யார் காலில்னா சீத்தம்மா காலில். பைரோமே கிரா அப்படின்னா காலில் விழுந்து என் குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து பால் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாரு போலா. அப்போ தான் வந்து சொல்கிறாரு, மாதா சீத்தம்மா துமோ மேரா, நீங்கள் வந்து உண்மையிலே எனக்கு வந்து அம்மாவுக்கு நீங்கள் எனக்கு அம்மாவாக இருக்கீங்க. மேராபி மாதாக, உண்மையிலே நான் உங்களோட அம்மாவாக நினைக்கிறேன், உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை அம்மாவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜெகநாத் வந்து சொல்கிறார், என் குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சியில் வந்து அவர் சொல்கிறார் அந்த அம்மா காலில் விழுந்துட்டு. இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம், ககானிக்கு விசேஷம், இதோடைய சிறப்பு என்ன, இந்த கதையிலோடைய நம்ம சிறப்பு வந்து பார்க்குறோம். இதுலேயே 2 பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். மைனா நாமக்கு காய் बच्चों को जन्म देकर मर जाती गई. மைனா நாமக்கு, மைனா என்ற பெயரில் வந்து பசு வந்து ஒரு குட்டி வந்து ஈண்டெடுத்து என்ன பண்ணிச்சு, அது இறந்தது. மர் ஜாத்திகை, அது இறந்தது. தோத்தா நாமக்கு காய் உஷே அப்புனா தூத்து பில்த்திகை. அப்போ அந்த தோத்தான்ற அந்த பெயரில் அந்த காய், இந்த பசு வந்து தன்னுடைய குட்டிக்கு என்ன பண்ணிச்சு, அது பால் தந்தது. பிலாத்திகை யக்கு தேக்குகர் சீத்தம்மா ராமி கே பச்சைக்கு அப்புனா தூத்து தேத்திகை. இதை பார்த்து வந்து சீத்தம்மா வந்து ராமியோட குழந்தைக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அப்புனா தூத்து அவங்க வந்து பால் தந்தாங்க. இஸ்லியே ஆகையால் தோத்தா அவர் மைனா இஸ் ககானி கேலியே. இந்த இதில் வந்து தோத்தா ஒரு மைனா என்ற அந்த கதைக்காக வந்து புத்தம் சீர்சக்குகை. இது உண்மையிலே இது வந்து சரியான தலைப்பு. சீர்சக்குன தலைப்பு, இந்த டாப்பிக்கு தலைப்பு வச்சுருக்காங்கல்ல, இது உண்மையிலே இது வந்து சரியான தலைப்பாக வந்து வந்து ஆத்தர் சொல்கிறாரு. பூரி கஹானிமே, இந்த முழுமையான கதையில் வந்து ஏக்கு கம்பீர ஷோக்கு திக்காய் ரகா தான். இந்த கதையில் வந்து ஒரு கம்பீரம், ஒரு வீரத்தை வந்து நம்மளால் வந்து ஷோக்கு திக்காயி அப்படின்னா இப்போ நம்மளால் இது பார்க்க முடிகிறது. இஸ்லியே பாடக்கு பத்தருக்கு मूर्ति का देरग निश्चव रखते हैं. इसलिए ஆகையால் வந்து இந்த பாடக்கு பத்தர், இந்த பாடத்தில் வந்து இந்த பத்தர்னா கல்லுன்னு அர்த்தம். இந்த பாடத்தை வந்து படிக்கிறவங்க வந்து என்ன பத்தருக்கு மூர்த்தி, இந்த மூர்த்திலாம் வந்து உருவன்னு அர்த்தம். இந்த ஒவ்வொருத்தரும் வந்து இதை ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா இந்த மாதிரி வந்து மைனா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து ராமி வந்து இறந்துட்டாலேன்னு ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த பாடத்தை படிக்கிறப்பயே. கட்னாவோம் கே பரிவர்தன். கட்னாவோன இந்த இதில் வந்து
இந்த மாற்றம் வந்து என்ன மாற்றம் பரிவர்த்தனை மாற்றம் கே சாத்து மாற்றத்தில் साथ साथ आगे को कहानी जानते गए बेचना தாவ ஹோத்தாகை உண்மையிலே வந்து இந்த கதையில் வந்து பொறுமை வந்து அதிகமாக இருக்குது. ஜெகநாத் அந்தளவுக்கு ஒரு பொறுமையாக இருந்தான். அவனுக்கு வந்து நல்ல ஒரு இதாக அமைஞ்சது. ஜப்பு யக்கு மாலும் ஹோத்தாகை இது வந்து எல்லாருக்குமே இது வந்து நம்மளுக்கு தெரியுது. மாலும்னா வந்து தெரியுது. கி ஜெகநாத்திக்கு பச்சைக்கோ सहारा मिल गया दबी वग वैसेनी दूर होती உண்மையிலே இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இது ரொம்ப அப்படின்றாங்க. ஹர் கட்னா இந்த கட்னான இந்த நிகழ்வில் வந்து பகல் भूमिका के रूप में दिए गए वर्णन के कारण आगे की बात की असर पर दिल पर पड़ता है. உண்மையிலே இந்த கதை வந்து நம்ம படித்து பார்த்தா உண்மையிலே நம்மளுக்கு அனைவருக்கும் என்ன காரணம் ஏதுன்ற எல்லாருக்குமே வந்து இது புரிய வந்திருக்கும். கதலு சரல் அவரு சந்தோஷ் உண்மையிலே இந்த கதை வந்து எப்படி இருக்குது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. அந்த சரல்லாம் வந்து எளிமையாகவும் இருக்குது. சுபார்த்த இது வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்குது. ககனேக்கா சைலிமி கஹி கவித்தவ ஜாக்கதாகை இதில் வந்து உண்மையிலே இந்த ஷைலினா வந்து இந்த கதையில் வந்து இந்த ஸ்டைல் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் ரொம்ப வந்து நயம் ஜாக்குதா அப்படின்னா நயத்தோடு இருக்குது. ஜெகநாத் கா பாத்திர சித்திரன் அனுவாதுகை உண்மையிலே வந்து இந்த ஜெகநாத்தோட வந்து பாத்திரம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வக்கு ஹமார் திமாகுன்னு வந்து ஒரு மனம் நடத்தும். அவருடைய மனசு வந்து दिमाग पर कब्जा வந்து கப்ஜா கர் லேத்தாங்க. அவர் வந்து ஜெகநாத்தோடைய மனசு வந்து எப்படி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுபோல் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது அப்படின்றாங்க. அவர் மனது போலே அமைந்தது. சீத்தம்மா அந்த குழந்தை பார்க்கறதுனால அதில் ஒரு திருப்தி கிடைக்கிது. யக்கு கஹானி அனுதின் நகி லகத்திகை உண்மையிலே இது வந்து இந்த கதை வந்து டிரான்ஸ்லேட் வந்து இல்லாத கதை. மூல் கஹானி சே லகத்தி உண்மையிலே இது வந்து இது வந்து மெயின் ஸ்டோரியாக இருக்குது. ஹிந்தியில் தான் இந்த கதை வந்து மெயினாக அது இருந்தது. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.